வெற்றி விநாயகரை போற்றி. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் லதா. நம்ம சேனல் யூடியூபோ டிவி ஹோம் வ்ளாக்ஸ் டெம்பிள் வ்ளாக்ஸ்க்காக. ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த புடவை வந்து புது புடவை எங்கிட்ட ஓர் அடிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புடவை வந்து லென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த புடவை வந்து லென்த் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம ஓர் அடித்து கொடுக்கும்போது அப்படியே கொடுத்துடக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு செக் வெதர் த ப்ளவுஸ் இஸ் அலாங் வித் த சாரீ. சாரீ கூடயே ப்ளவுஸ் இருக்கான்றது நம்ம ஆக்சுவலாக சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணுவோம். ப்ளவுஸ் இது கூடயே இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இது வந்து பிளெயினாக இருக்குது. இது வந்து இன்சைட் வரும். உள்ள சுற்றளவு புடவை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தான் இருக்குது. ஸோ இது வந்து இது வந்து முந்தானி சைடு. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஓரம் அடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஓரம் எப்படி அடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். எடுத்த உடனே மிஷின் அடை போயிடக்கூடாது. மிஷின் எடுத்த உடனே போகக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த சாரியில் அளந்து பார்க்கணும் எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒல்லியாக இருப்பாங்க, லீனாக தான் இருப்பாங்க. ஸோ நான் ஒரு பழைய புடவை வச்சுருக்கேன். இந்த பழைய புடவையில் இது நான் அளந்து பார்க்க போகிறேன். இது எவ்வளோ தூரம் இந்த புடவை இருக்குது. கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க ப்ளவுஸ் கட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா தச்சு கொடுன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம வந்து ப்ளவுஸ் இருக்குதான்றத ஒரு பழைய புடவை வச்சு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி பாருங்கள். எப்படி செக் பண்ணுறதுன்னா இந்த ஓரத்தோட ஒரு காலராக பிடிச்சி 2 புடவை இருக்குது என் கையில். இது ஒரு புடவை, இது ஒரு புடவை. அப்படியே பார்த்துட்டே வாங்க. கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த புடவை வந்து என்னோடய புடவை, இது எனக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரியே இது அவங்க கொடுத்த புடவை, இது கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து எதுவுமே கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓரம் அடிக்கும்போது பார்க்க வேண்டியது என்னென்னா உள்பக்கம் என்ன, வெளிப்பக்கம் என்ன. நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அப்போது வந்து அவங்க என்ன கொஞ்சம் புடவை கட்ட ஹெல்ப் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னா டெய்லரை பயங்கரமாக பிடிச்சி திட்டினாங்க. காரணம் என்னென்னா உள்பக்கம் எது வெளிப்பக்கம் தெரியாமலே அடித்து வச்சுருக்காங்க. அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. நம்ம கஸ்டமர் நம்மளை நம்பி தானே கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம அழகாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம புடவை ஓரடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. முதல் விஷயம் என்னென்னா புடவையை அளந்து பார்க்கணும். புடவையை அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த சைடில் இருக்கு இல்லையா, சப்போஸ் இஃப் த saree is longer than the actual saree what we are wearing, surely there will be a blouse in along with the saree. சாரியில் கண்டிப்பாக ப்ளவுஸ் இருக்கும். புடவையை நம்ம அளந்து பார்க்கும்போது அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் ப்ளவுஸில் சாத்மா சவுண்டு கம்மி பண்ணு. லட்சணா கதவு சாத்து. லக்ஷனா நான் கூட்டு போ, ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து படிச்சுட்டும் இருக்கேன். ஸோ நான் இந்த வேலை நான் சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா என்னோடய பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கு யாரும் ஆள் கிடையாது. ஸோ நான் இதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த முந்தானியை இங்கே தனியாக முந்தானியில் இருக்க இந்த கரை ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்ட்ரா பீசஸை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரியே இந்த சைடும் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும், அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ பார்டர் கொஞ்சம் போனால் கூட பரவாயில்ல, ஏன்னா நல்லா இருக்காது. நம்ம ஓரம் அடித்தோன்னா கரெக்டாக வராது. அதனால் நம்ம இதை கட் பண்ணிடலாம். கஸ்டமருக்கு தெரியாது இதில் சாரியில் ப்ளவுஸ் இருக்கா இல்லையான்னு. டெய்லர் தான் பார்த்து இதை கரெக்டாக செய்யணும். ப்ளவுஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு ஓரத்தில் 2 பக்கம் ஸோ இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நான் 2 பக்கமாக எடுத்திருக்கேன். இது ஒன்று எடுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்கணுன்னா சாரியில் முன்பக்கம் வெளிப்பக்கம் உள்பக்கமாக தான் மடித்து ஓரம் அடிக்கணும்.
இதான் வெளிப்பக்கம். ஸோ நான் ஒரு சின்ன முடி மாதிரி போட்டு வச்சுக்கிறேன். அப்படி கூட பிரிச்சுக்கலாம். ஸோ எனக்கு உள்பக்கம் வந்து இந்த பக்கம் தான். வாங்க இப்போ நம்ம போய்ட்டு ஓரம் அடிக்கலாம். சாரிக்கு எந்த நூல் மேட்ச் ஆகுமோ அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு புடவை எடுத்து ஓரம் அடிக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ ஓரம் அடிக்கலாம். எது முன்பக்கம் வெளிப்பக்கன்றதை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு செய்யுங்க. இதான் பிரைட்டாக இருக்குது, இந்த சைடு உள்ள டல்லாக இருக்குது. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஓரம் அடிக்கிறதுக்கு. ஸோ நான் ஆரஞ்சு கலர் நூல் எடுத்திருக்கேன். கரெக்டாக ஒரு கைடு அளவு விட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். ஒரு கைடு அளவு விட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். அந்த கரையை பிடிச்சிட்டு இன்னொரு கரையை அடிச்சிடுங்க. ஸோ சூப்பராக வந்திருக்கு தையல் 2 பக்கமுமே. ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த வேலை முடிஞ்சிச்சு. ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ 20 rupees நம்மளுக்கு இதுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.